நம்முடைய எல் முருகன் அவர்களை பற்றி ஏவியை பார்த்தது ஒரு 2%. அவரை பற்றி சொல்ல வேண்டுமானால் அரை மணி நேரம் சொல்லலாம். எளிமையானவர், அடக்கமானவர், அன்பாக பழகக்கூடியவர், நேர்மையானவர், உதவும் பண்பாளர், நம்முடைய கடினமான உழைப்பாளி, குணத்திலே புலம் போட்ட தங்கம் என்று சொல்வார்களே அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனிதர். நம்முடைய பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் கண்டெடுத்து தமிழ்நாட்டிற்கு சென்ற முறையும் அமைச்சராக கொடுத்தார்கள். இந்த முறையும் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் பாராளுமன்றத்துறை அமைச்சரை கொடுத்திருக்கிறார்கள். அதைவிட ஒரு சிறப்பு என்னவென்று சொன்னால், அவர் தேர்தலிலே போட்டியிடும் போது அங்கே ராஜ்யசபா மேலவைக்கு அவர் நியமனம் செய்யப்பட்டார். அப்படி என்று சொன்னால் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கு எவ்வளவு நெருக்கமாக பழகக்கூடியவர் என்பதிலிருந்து இதிலிருந்து தெரிகிறது. ஆகவே சென்னை பல்கலைக்கழகத்திலே டாக்டர் பட்டம் பெற்று நம்முடைய திரு முருகன் அவர்கள் இளைஞர்களின் ரோல் மாடலாக சாதாரண குடும்பத்திலே இருந்து பிறந்து இன்று வளர்ந்து இந்தியாவுடைய உச்சிக்கு சென்றிருக்கிறார் என்பதை பற்றி நான் இந்த நேரத்தில் பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய பாரத பிரதமர் 3வது முறையாக ஆட்சி அமைத்திருக்கிறார்கள். எதிர்கால இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக இந்தியாவை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய பிரதமர் அவர்கள் முன்பெல்லாம் ஊசி போட வேண்டும் என்றால் கூட, சிரிஞ்சு வேண்டும் என்றாலும், பிபி ஆபரேட்டர் வேண்டும் என்று சொன்னாலும் யூரோப்பிலே இருந்து வர வேண்டும். ஆனால் இந்தியா இன்று 85 நாடுகளுக்கு கொரோனா காலத்திலே இலவசமாக மருந்துகளை கொடுத்து நாட்டு மக்களை மட்டும் காப்பாற்றவில்லை, உலக மக்களையும் காப்பாற்றிய உலக ரட்சகராக நம்முடைய பாரத பிரதமர் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல நம்முடைய துப்பாக்கி வேண்டும் என்று சொன்னால் கூட, AK-47 வேண்டும் என்று சொன்னால் கூட வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்கின்ற நிலைமை மாறி இன்று 15 நாடுகளிலிருந்து 20 நாடுகளுக்கு நாம் இராணுவ தளவாடங்களை அனுப்பி கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட இந்தியாவை வளர்த்து கொண்டிருக்கிறார். மேக் இன் இந்தியா திட்டம், பல்வேறு திட்டங்களை இந்த நாட்டு மக்களுடைய வளர்ச்சி, இளைஞருடைய எழுச்சியான எதிர்காலம், இவற்றுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்ற நம்முடைய பாரத பிரதமர் இந்தியாவை 5வது பொருளாதார நாடாக உலக அரங்கிலே கொண்டு வந்திருக்கிறார். இன்னும் 2 ஆண்டு காலத்திலே 3வது இடத்திலே வரும். கிட்டத்தட்ட 50 நாடுகளுக்கு விசா தேவையில்லை. இங்கே படித்திருக்கின்ற நம்முடைய பிசியோதெரபிஸ்ட், நம்முடைய பார்மசிஸ்ட், யார் வேண்டுமானாலும் இந்த 100 நாடுகளுக்கு சென்று வேலை வாய்ப்பை பெறக்கூடிய நேரடி வாய்ப்பை தந்து கொண்டிருக்கிறார். உலகத்திலே இருக்கின்ற அத்துணை பெரிய தொழில்களையும் இந்தியாவிற்கு கொண்டு வந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய பாரத பிரதமருடைய ஆட்சியிலே எளிமையான இந்தியா உருவாகி கொண்டிருக்கிறது. அது பட்டதாரிகள் பயன்பெறுவார்கள் என்ற இந்த நேரத்தை நம்பிக்கொண்டிருக்கிறேன். டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், இந்த யூனிவர்சிட்டியில் இன்றைக்கு 3 பேர் ஆனரரி டாக்டரேட் வாங்கியிருக்கிறார். டாக்டர் சீனிவாசமூர்த்தி அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அவர் இந்தியாவுடைய DRDO என்று சொல்லக்கூடிய இராணுவ ஆராய்ச்சியில் ஒரு தலை சிறந்த ஆராய்ச்சியாளராக தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய துறையில் தன்னுடைய ஒரு தலை சிறந்த மகனாக இருக்கிறார். அவரை பாராட்டி இன்றைக்கு டாக்டர் பட்டம் வழங்கியிருக்கிறார்கள். அதே போல சினிமா டைரக்டர் திரு வாசு அவர்கள், டாக்டர் வாசு அவர்கள் இன்றைக்கு டாக்டர் பட்டம் பெற்றிருக்கிறார்கள். அவருடைய ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிமை பார்த்தோம். சினிமா துறையில் அவருடைய படங்கள் எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அவருடைய அவர் சினிமாவுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்டவருக்கு இன்றைக்கு டாக்டர் பட்டம் நம்முடைய டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கொடுத்திருக்கிறார்கள். அதே போல திரு அர்ஜுன் அவர்கள், என்ன இந்த இடத்துல சரியான நேரத்தில் தான் அவர் இன்னைக்கு டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கிறார். அவருடைய ஜென்டில்மேன் படத்தில் மெடிக்கல் காலேஜில் அவருக்கு சீட்டு கிடைக்காது. அப்போ அவர் சீட்டு நமக்கு கிடைக்கல அப்படின்ட்டு
பல்லாயிரம் பேரை படிக்க வைக்கிறதுக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிச்சு அதில் ஒரு மெடிக்கல் காலேஜை நிர்வகிச்சு அவர் டாக்டர்ஸை உருவாக்குவார். அப்படிப்பட்டவருக்கு இன்றைக்கு டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ல அவருடைய கலைத்துறையில் அவர் ஆற்றிய சாதனைகளுக்கு அவரை பாராட்டி இன்றைக்கு டாக்டர் பட்டம் வழங்கியிருக்கிறார். இந்த டாக்டர் பட்டம் வழங்கி இருக்கிறது யார்? டாக்டர் ஏசி சண்முகம். டாக்டர் ஏசி சண்முகம் அவருக்கு யார் டாக்டர் பட்டம் கொடுத்தார்? அவருக்கு கிட்டத்தட்ட லட்சத்துக்கும் மேற்பட்டவர்களுக்கு இந்த மருத்துவமனையில் இலவசமாக அறுவை சிகிச்சைகள் செய்து அமெரிக்காவில் இருக்கின்ற ஒரு பல்கலைக்கழகம் அவரை கௌரவித்து சிறப்பு டாக்டர் பட்டம் கொடுத்திருக்கிறார்கள். இப்படி இந்த அனைத்து சான்றோர்கள் இருக்கின்ற இந்த விழாவில் இன்றைக்கு டாக்டர் பட்டம் பெறுகின்ற அல்லது இன்றைக்கு பட்டத்தை பெறுகின்ற சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு, இந்த தேசத்தினுடைய வளர்ச்சி முன்னேற்றம், இந்த தேசம் நாம் 2047 வளர்ச்சி அடைந்த நாடாக ஆக வேண்டும் என்ற அந்த கனவோடு நம்முடைய டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய கனவு இந்தியா நாடு வல்லரசு நாடாக வேண்டும் என்று, அந்த வல்லரசு நாடை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். இந்தியா சுதந்திரம் அடைந்து 72 ஆண்டுகளாக இருக்கிறது. இன்னும் நாம் போக வேண்டிய பாதை இன்னும் 22 ஆண்டுகள். நாம் 100வது சுதந்திர தினத்தை நோக்கி அடியெடுத்து சென்று கொண்டிருக்கின்றோம். 100வது சுதந்திர தினம் கொண்டாடும் பொழுது நம்முடைய நாடு மிகப்பெரிய நாடாக, உலகத்திற்கு வழிகாட்டி நாடாக இருக்க நாம் அதற்காக தான் பணியை தொடங்கியிருக்கிறோம். நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அதற்கான அடிக்கலை நாட்டியிருக்கிறார்கள். நாம் பார்க்கின்றோம் இன்றைக்கு தேசத்தினுடைய வளர்ச்சி. 2014க்கு முன்னாடி நம்முடைய நாட்டினுடைய பொருளாதார நிலைமை, பொருளாதார இண்டெக்ஸ் நாம் 11வது இடத்துல இருந்தோம் 20 ஆண்டுகள். ஆனா இந்த 10 ஆண்டுகள்ல மட்டுமே இங்கிலாந்தை பின்தள்ளி விட்டு, இங்கிலாந்து நம்மளை ஒரு நாள் ஆண்டார்கள், ஒரு காலத்தில் நம்மளை ஆண்டார்கள். இன்றைக்கு அவர்கள் நம்மளுடைய பின்னால் இருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் பின்தள்ளி விட்டு இன்றைக்கு உலகத்தில் 5வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக நம்முடைய பாரத நாடு இருந்து கொண்டிருக்கிறது. டிஜிட்டல் டிரான்சாக்சன் இன்னைக்கு எங்க பார்த்தாலும் கூட, ஒரு காலத்தில் டிஜிட்டல் டிரான்சாக்சன் கொண்டு வரும்போது சொன்னாங்க, நம்ம நாட்டில் மக்கள் நிறைய படிக்கலையே, டிஜிட்டல் டிரான்சாக்சனுக்கு சாத்தியமா, ஒவ்வொரு முறை எப்படி டிஜிட்டல் டிரான்சாக்சன் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு சாதாரண ஒரு மலை கிராமத்தில் இருக்கிற ஒரு பெட்டி கடையில கூட நீங்க கூகுள் பே பண்ணுங்கன்னு சொல்றாங்க. நீங்க போய் காசு கொடுத்தா காசு வேண்டாம், நீங்க டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணுங்க, கூகுள் பே பண்ணுங்க, இல்லது என்னுடைய மொபைல்ல எனக்கு பண்ணுங்க, மொபைல் பே பண்ணுங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு இன்றைக்கு ஒரு டிஜிட்டல் டெக்னாலஜி, டிஜிட்டல் யுகம் இந்தியாவில் வளர்ந்துருக்கு. இன்னைக்கு இந்த டிஜிட்டல் பேமெண்ட்ல உலகத்திலேயே 3வது மிகப்பெரிய நாடாக நம்முடைய பாரத நாடு இருந்து கொண்டிருக்கிறது. இளைஞர்களே, நாம் புதிய இந்தியாவில் இருக்கின்றோம், புதிய பாரதத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். புதிய இளைஞர்கள், புதிய இந்தியா, புதிய பாரதம் எதை நோக்கி? 2047 நோக்கி. அந்த நேரத்தில் நாம் 2014க்கு முன்னாடி வெறும் 400 ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தான் நம்ம இருந்தது. இன்றைக்கு கூட நம்ம வரும்போது இங்கே ஒரு எக்ஸிபிஷன் பார்த்தோம், ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு இன்குபேஷன் சென்டர்ஸ். இன்னைக்கு கிட்டத்தட்ட 1,20,000 ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் இந்த 10 ஆண்டுகளில் நம்முடைய இந்தியாவில் வந்திருக்கிறது. இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிகளுடைய நிறுவனர்கள் எல்லாம் 30 வயசு கீழே உள்ள சகோதர சகோதரிகள். அதுதான் புதிய இளைஞர்கள் சொல்லுவாங்க. நியூ மைண்ட், புதிய பாரதத்தை உருவாக்குகின்றவர்கள். இவர்கள் எல்லாம் சேர்ந்து இன்றைக்கு நம்மளுடைய கிட்டத்தட்ட நாம் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களில் மட்டும் 1,20,000 ஸ்டார்ட் அப் கம்பெனிகளை தொடங்கியிருக்கிறோம். இந்த ஸ்டார்ட் இருக்கிறது தமிழ்நாட்டிலையும் கூட ஒரு எய்ம்ஸ் காலேஜ் ஆனது இயங்கிக் கொண்டிருக்கிறது. மருத்துவ கல்லூரிகள் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் கூட ஒரு மெடிக்கல் காலேஜ் வேண்டும் என்பதுதான் நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய லட்சியமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் கூட இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாவட்டங்களிலுமே
இன்றைக்கு மருத்துவக் கல்லூரிகள் இருக்கிறது. தமிழ்நாட்டில் மட்டுமே ஒரே வருடத்தில் 11 மெடிக்கல் காலேஜஸ் நம்மளுடைய இந்தியாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த ஆண்டு மட்டுமே நம்மளுடைய மெடிக்கல் ஸ்டூடெண்ட்களுடைய சீட்டுகள் 75,000 சீட்டுகள் உயர்த்தப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு மெடிக்கல் காலேஜஸ்னுடைய விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல நம்ம இங்க பேச lot of emotion is there in my heart, it is going out. Here I don't want to take much time. I want to just mention 3 things. One is that in a corner, in a laboratory, I was doing some work, and the university noticed that, gave me good recognition and introduced me to the rest of the world. What are the small work I am doing? It is being introduced to you all. That is first thing. Second thing, the university giving me lot of energy once again, because lot of recognition. That recognition gives me a renewed energy to rededicate myself to the nation. That is the second thing. And third and most important thing is that connectivity between the research organizations and the new engineers with young minds, young ignited minds, with a lot of good ideas to take the nation forward. That is very more important. I was mentioning your Vice Chancellor and your Rector and all your top officials to connect me to your students, to share their ideas, to take their ideas forward, to make and build the nation a strong nation. That is more important, and I am awaiting for your ideas, and you can contact Raghunathan as a contact point from the university, and our Dr. Krishnamurthy and Hari Prasad is there from DRDL. You can have any idea in your mind, please share with us. I'll support you, I'll take you forward, I'll make you a national leader with your idea. And once again, thanking you very much, bestowing me this great honor on me, recognizing my small efforts. Thanking you the management and thanking you all. Bye. Jai Hind. வணக்கம். இந்த பட்டம் இங்கே வாங்குவதை நினைக்கும் பொழுது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. ஒரு பட்டத்தை, ஒரு அங்கீகாரத்தை எங்கு வாங்குகிறோம், யாரிடம் வாங்குகிறோம், யாருடன் வாங்குகிறோம், இது ரொம்ப நல்ல விஷயம். வாழ்க்கையில உழைத்து உயர்ந்து இந்த நிலைக்கு வந்திருக்கும் நம்முடைய சேர்மன், என்னுடைய நண்பர் ஏசி சண்முகம் அவர்களை நினைக்கும் பொழுது மிகவும் பெருமையாக இருக்கிறது. அவருடைய கல்லூரியில் இந்த பட்டத்தை நான் பெறுவதை மிகவும் கௌரவமாக நினைக்கிறேன். அதே போல அருமையான நண்பர், அருமையான நடிகர், நல்ல மனிதர் அர்ஜுனுடன் நான் இங்கு இந்த விருதை வாங்குகிறேன் என்று நினைக்கும் பொழுது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. அதைவிட இன்று விஞ்ஞானி ஸ்ரீனிவாசமூர்த்தி அவர்கள் ஒரு சயின்டிஸ்ட், டிஃபென்ஸில் ரிசர்ச்சில் இஸ் டூயிங் வண்டர்ஸ். அவரோட இந்த விருது நான் வாங்குறேன்னு நினைக்கும் பொழுது மிகவும் பெருமையாக இருக்கிறது. வாழ்க்கையிலே சாதாரண குடும்பத்தில் பிறந்து படிப்படியாக உயர்ந்து இன்று இந்தியாவே அவரை மரியாதை கொடுக்கும் அளவுக்கு உயர்ந்திருக்கும் மாண்புமிகு மத்திய அமைச்சர் முருகன் அவர்களை நினைக்கும் பொழுது, அவர் கையால் நான் வாங்குகிறேன் என்று நினைக்கும் பொழுது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. மாணவர்கள் இதை விட ஒரு குடுப்பனை ஒன்றும் கிடைக்காது. எப்படி எங்களுக்கு சினிமா சொன்ன மாதிரி மாணவர்களுடைய முகம் பார்ப்பது வந்து அவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம். அதனால உங்களை எல்லாம், நீங்கள்லாம் எதிர்காலம் எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. இனி நம்ம சினிமாவில் வந்து டெக்னாலஜியில் உயர்ந்துகிட்டே இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணுங்கன்னு என்ன கேட்டா, நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அட்வைஸ் பண்ண மாட்டேன். இனிமேல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருந்து கத்துக்கிறதுக்கு தான் நம்ம இருக்கோம்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா எல்லா நாளும் டெக்னாலஜி வளர்ந்துக்கிட்டே இருக்குது, மேலும் மேலும் போய்கிட்டே இருக்குது. இனி ஏஐ வருது. ஏஐயை நீங்கள்லாம் பார்க்கணும், நீங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும், அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அதை படிக்கணும். அதுதான் உங்கள் வாழ்க்கை, அதுதான் உங்கள் ஃப்யூச்சர்.
அதுதான் உங்களை மிகப்பெரிய உயர்வுக்கு கொண்டு போக போகிறது. The elders here, all the students, beloved students, fans, and my family, and all the graduates here, and the press. Good afternoon to you all. The confidence is everything in life. So it gave me confidence. And the value of money, value of time, value of judgment, like whom to believe and whom not to believe. So much it gave me in my life. And this is not a story, this has really happened. I really wanted to tell the students today. And I can see